வீடியோல இப்படி இருந்த என் ஹேரை எப்படி இந்த மாதிரி எண்ட்ல மட்டும் கேர்லியா கொண்டு வரதுன்னு, அதுவும் ஹேர் ஸ்ட்ரைட்னர் யூஸ் பண்ணி எப்படி இந்த மாதிரி ஹேரை வந்து எண்ட்ல மட்டும் நம்ம வந்து கேர்ல் பண்றது அப்படிங்கிறது தான் நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். ஹாய் கண்மணிஸ், நான் தான் லிங்கி. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனல் பாக்குறீங்கன்னா எல்லாருக்கும் வணக்கம். ஹேர் ஸ்ட்ரைட்னிங் யூஸ் பண்ணி ஹேர் ஸ்ட்ரைட் பண்றதுக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஹேர் ஸ்ட்ரைட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தா நம்ம ஹேர் பாக்குறதுக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் மாதிரி இருக்கும். பட் அது எல்லாருமே வந்து ப்ரிஃபர் பண்ணாதனால தான் ஹேர் கர்ல் பண்ணலாம் அப்படின்னு டாக்ஸ் மிஷின் வந்து ப்ரிஃபர் பண்ண ஆரம்பிச்சாங்க. பட் டாக்ஸ் மிஷின் யூஸ் பண்ணி ஹேர் கர்ல் பண்ணதுக்கு அப்புறம் ஐயோ எல்லாருக்குமே ஒரே மாதிரி ஹேர் ஸ்டைல் வந்து ஹேர் கர்லிங்லேயே பண்றாங்களே அப்படிங்கிறதுக்காக அதையும் எல்லாருமே வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கு பிறகு பார்த்தா ஹேர் வந்து வால்யூம்லைசர் ஆகணும் அப்படிங்கிறதுனால எல்லாருமே வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, இந்த ஒரு மிஷினை ட்ரை பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ எல்லாருக்கும் மறுபடியும் ஹேர் ஸ்ட்ரைட்டா இருக்கணும், பட் எண்ட்ல மட்டும் கொஞ்சம் கேர்லா இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக திரும்ப எல்லாருமே யூஸ் பண்ற ஆப்ஷன் தான் ஹேர் ஸ்ட்ரைட்னிங். அதாவது ஹேர் ஸ்ட்ரைட்னர் யூஸ் பண்ணி நம்ம ஹேரை வந்து ஸ்ட்ரைட்டாவும் வைக்கலாம், கீழே எண்ட்ல மட்டும் ஒரு கேர்லி வியூ அது பார்க்கறதுக்கே அழகா இருக்கும். அந்த மாதிரி ஹேர் ஸ்டைல வந்து ஹேர் ஸ்ட்ரைட்னர் யூஸ் பண்ணி பண்ணலான்னு இப்போ நிறைய பேர் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ஹேரை வந்து எப்படி ப்ரெப் பண்றதுன்னா இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. அண்ட் இந்த மாதிரி நம்ம ஹேரை ஸ்டைல் பண்றதுக்கு நமக்கு ரெண்டு விஷயம் தான் முக்கியமா தேவை. ஒன்று வந்து ஹீட் ப்ரொடெக்ஷன் ஸ்ப்ரே, ஒரு நல்ல பிராண்ட்ல இருந்து நான் வந்து ஸ்காட்ச் காஃப்ல எடுக்கிறேன் பெப்டைட் ரிப்பேர் ரெஸ்க்யூ நேச்சுரல் ஷீட் சீரம் ஃபார் ஆல் ஹேர் டைப்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ஒரு நல்ல பிராண்ட்ல இருக்க ஸ்ட்ரைட்னர் தான் நமக்கு தேவை. நான் வந்து வேகா பிராண்ட்ல இருக்க ஸ்ட்ரைட்னர், டாங்ஸ் மிஷின், கிரிம்பி மிஷின் தான் 4 இயர்ஸா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு எந்த ப்ராப்ளம் கொடுத்தது கிடையாது. இதே மாதிரி ஒரு நல்ல பிராண்ட்ல இருக்க உங்களுக்கு செட் ஆகுற மாதிரி உங்க ஹேர் டைப்ஸ்க்கு சூட் ஆகுற ஒரு ஹீட் ப்ரொடக்ஷன் ஸ்ப்ரே அண்ட் ஒரு நல்ல பிராண்ட்ல இருக்க ஸ்ட்ரைட்னர் வந்து பிக் பண்ணிக்கோங்க. ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஹேரை வந்து டீடாங்கிள் பண்றதுக்கு ஒரு பேடல் பிரஷ் இல்லைன்னா ஒரு உட்டன் பிரஷ் யூஸ் பண்ணி நல்லாவே வந்து முடியில இருக்கிற சிக்கெல்லாம் எடுத்துக்கோங்க. அண்ட் பிகினரா இருக்கீங்க அப்படின்னா ஒரு டெயில் கோம்பு எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா செக்ஷன் பை செக்ஷன் பிரித்து வச்சு தான் நம்ம வந்து ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணா கரெக்டா ஒர்க் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு டெயில் கோம்பு பிகினரா இருக்கும்போது நமக்கு தேவைப்படும். கொஞ்சம் ப்ராக்டிஸ் வந்துச்சு அப்படின்னா டெயில் கோம்பெல்லாம் நம்ம ப்ரிஃபர் பண்ண மாட்டோம். அண்ட் அதுக்கு பிறகு ஒரு 2-3 செக்ஷன் கிளிப் யூஸ் பண்ணிக்கோங்க பிகினரா இருந்தாதான். இல்லைன்னா கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆனதுமே நம்ம ஆட்டோமேட்டிக்கலா என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி செக்ஷன் கிளிப்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். நார்மலா நம்ம கிட்ட இருக்கிற ஹேர் பேண்ட், பெனானா கிளிப்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து நிறைய பேர் வந்து ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பிகினரா இருக்கும்போது கொஞ்சம் வந்து நம்ம பழகிறதுக்காக இந்த மாதிரி செக்ஷன் கிளிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஹேரை வந்து நல்லா வந்து டீடாங்கிள் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஹேரை வந்து டீடாங்கிள் பண்ணதுக்கு பிறகு ஹேரை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி செக்ஷன் கிளிப்ஸ் போட்டு லாக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் செக்ஷன் வைஸ் செக்ஷன் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஹேர் எடுத்து வந்து ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ ஸ்டார்டிங் எப்போவுமே இந்த மாதிரி ஃப்ரண்ட்ல இருக்க ஹேரை வந்து எடுத்துக்கோங்க. ஸோ ஸ்டார்டிங் இந்த மாதிரி வந்து ஹேர் வந்து ஃப்ரண்ட்ல எடுத்து இதை வந்து உங்களுக்கு எந்த மாதிரி லாக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி வந்து லாக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பாருங்க இந்த மாதிரி வந்து டெயில் கோம்பை உள்ள விட்டு தேவைக்கு செக்ஷனை வந்து ஹேரை ஸ்ப்ளிட் பண்ணிட்டு அதை வந்து லாக் பண்ணுறதுக்கு வந்து செட் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இந்த 4 செக்ஷனாக வந்து ஹேரை வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். இது மாதிரி உங்களுக்கு எத்தனை செக்ஷனாக வேணும்னு நீங்கள் சின்னதாக கூட செக்ஷன் எடுத்து கூட நீங்கள் வந்து ஹேரை வந்து கிளிப் பண்ணிக்கோங்க. இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆர்டர்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம வந்து இப்போ வந்து ப்ரொஃபஷனல் ஒர்க் எல்லாம் பண்ண போகல, பர்சனலி நம்ம ஹேரை வந்து ஸ்டைல் பண்ணுறோம். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செக்ஷனை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. இதோட குட்டியாக கூட நீங்கள் எடுத்துக்கோங்க, அது உங்கள் ப்ரிஃபரன்ஸ் தான். நான் இப்போ வந்து 4 செக்ஷனாக வந்து ஹேரை வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். இதே மாடலாக பேஸாக வச்சு நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூட ஹேரை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் முதல்ல வந்து கீழே லீஸ்ட் பாட்டமில் வந்து ஹேர் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி செக்ஷன் போட்டுருப்பேன்ல, அதை வந்து முதல்ல வந்து எடுத்துக்கிறேன். அதை வந்து நம்ம எப்படி எடுக்கணும்னா இப்படி ஃபுல்லாக எடுக்கிறோம்ல, அதை வந்து 2ஆக வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி என்ன மாதிரி பெருசாக வந்து செக்ஷன் வைஸ் கிளிப்பு போட்டிங்கன்னா 2ஆ வந்து ஸ்ப்ளிட் பண்ணி ஒன்று ஒரு பக்கத்தில் எடுத்துக்கோங்க, இன்னொன்று வந்து இந்த பக்கத்தில் எடுத்துக்கோங்க, இந்த பக்கத்தில் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்ததுக்கு பிறகு நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து ஒவ்வொரு ஹேராக நீங்கள் மொத்தமாக அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் சரி, உங்கள் ஹீட் ப்ரொடக்ஷன் ஸ்ப்ரேயை அப்ளை பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. ரூட்ஸோட எண்டில் மட்டும் போகாதீங்க, அதாவது ரூட் பக்கத்தில் மட்டும் போகாமல் ஜஸ்ட் ஹேரோட இந்த மாதிரி ஃபுல்லாக ஹேரோட லென்த்தில் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். ஹீட் ப்ரொடக்ஷன் ஸ்ப்ரே நம்ம அப்ளை பண்ணி நெக்ஸ்ட் டே வந்து நம்ம மோஸ்ட் ஆஃப் த பேர் வந்து ஹேர் வாஷ் பண்ண போகிறது கிடையாது. அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா 2 to 3 டேஸ் வந்து ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஹேர் வாஷ் மோஸ்ட்லி நிறைய பேர் பண்ண மாட்டோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ப்ராடக்ட் எடுத்துகிட்டு போய் ஹேரோட ரூட்டில் வந்து டெபாசிட் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு டேண்ட்ரஃப் வர சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால வந்து ஹேர் லாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து ஹேர் ரூட்டில் அப்ளை பண்ணக்கூடாது. இந்த மாதிரி பெருசாக நீங்கள் வந்து செக்ஷன் வைஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா இது 2ஆ இந்த மாதிரி வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து ஹீட் ப்ரொடக்ஷன் ஸ்ப்ரே ஹையில் எடுத்து இந்த மாதிரி நல்லா வந்து ஒரு மசாஜ்லாம் இல்லை, ஜஸ்ட் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க ஹேரில். எந்த அளவுக்கு நம்ம ஹீட் ப்ரொடக்ஷன் ஸ்ப்ரே வந்து நம்ம ஹேரில் வந்து
இன்ஃபியூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி அப்ளை பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளோட ஹேர் வந்து ஸ்ட்ரைட்னிங் ஆகிட்டு லாங் லாஸ்டிங்காகவும் இருக்க போகுது. அதாவது நம்மளோட ஹேர் வந்து பேர்ன் ஆகாது. நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. காட்டன் பர்ட்ஸ் வந்து ஹேர் ஸ்ப்ரே பண்ணிட்டு தீல காட்டும் போது அது எரியாமல் இருக்கிறது, இதெல்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ அதுதான் பேசிக். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹீட் ப்ரொடக்ஷன் ஸ்ப்ரே அப்ளை பண்ணாமல் நீங்கள் ஹீட் ஸ்ட்ரைட்னிங் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹேர் பிரேக் ஆகும், ஹேர் லாஸும் ஆகும். ஸோ இப்போ பாருங்க, இந்த பக்கம் நான் வந்து ஹீட் ப்ரொடக்ஷன் அப்ளை பண்ண ஹேர், இது வந்து அப்ளை பண்ணாதீங்க. எந்த மாதிரி இருக்குன்னு தெரியுதுல்ல, அதாவது அப்ளை பண்ணுறதே ஒரு மசாஜ் கொடுத்து அந்த மாதிரி வந்து கரெக்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஸ்ட்ரைட்னர் வாங்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கிற ஸ்ட்ரைட்னர் வாங்கிக்கோங்க. 230 டிகிரி செல்சியஸ் தான் ஹையஸ்ட்டாக இருக்குது, அதாவது டெம்பரேச்சர் ஹையஸ்ட்டாக இருக்குது. பட் நான் அதில் வைக்க மாட்டேன், கொஞ்சம் 210, 190 இந்த மாதிரி தான் வச்சு நான் வந்து பண்ணுவேனே தவிர எக்ஸ்ட்ரீம் ஹீட்டில் வச்சு தான் பண்ணணும்னு சொல்லுவாங்க ஹேர் ஸ்டைலிங். பட் நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். ஹேர் டேமேஜ் ஆகுங்கிறது கிடையாது, நல்லாவே ஹீட் வந்து அப்ளை ஆகிற மாதிரி இருக்கும். நம்ம கை பிடிக்கிறதுக்கே கொஞ்சம் வந்து ஹீட் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ ஹேர் எந்த அளவுக்கு தாங்கும்னு தெரியாது. ஸோ அதனால கொஞ்சம் வந்து ஹீட்டை நான் வந்து கம்மி பண்ணி தான் வச்சு யூஸ் பண்ணுவேன். அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஸ்ட்ரைட்னரோட டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணி நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஹீட்டை வந்து மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிக்கோங்க. பிகினராக இருக்கீங்கன்னா இந்த மாதிரி டெய்ல் கோம்பால வந்து சீவிட்டே வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா ஒரு 2 to 3 டைம்ஸ் நீங்கள் இது பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் இதை வச்சு பண்ணணும், இதை வச்சு பண்ணால் தான் பர்ஃபெக்டான ஸ்ட்ரைட்னிங் வரும். ஆனால் கண்டிப்பாக பர்சனல் யூஸ்க்கு பண்ணும்போது நம்ம நிறைய பேர் இதை வந்து அவாய்ட் பண்ணி தான் பண்ணுறோம். ஸோ உங்கள் கையில் தான் இருக்குது. அதாவது ப்ராக்டிஸ் பழகணும். இந்த மாதிரி பிடிச்சிட்டே வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட்னிங் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறது ரொம்ப நேரம் லாங் லாஸ்டிங்காக இருக்குது. நீங்கள் டெய்ல் காம்ப் யூஸ் பண்ணி வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்ணீங்க அப்படின்னா. இப்போ நான் 2 பக்கம் ஹேரையும் வந்து ஹேர் ஸ்டைலிங் பண்ணியிருக்கேன். பட் ஹேரை வந்து கேர்ள் பண்ணி ஸ்டைல் பண்ணல. ஸோ அதை எப்படி இப்போ பண்ணலான்னு பார்க்கலாம். நீங்கள் நார்மலாக பண்ணுற மாதிரி, அதாவது ஹேர் ஸ்டைலிங் பண்ணுவீங்களா அதே மாதிரி 1 டைம் பண்ணி விட்டுட்டுங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரைட்டரில் வந்து ஹேரை வந்து ஹோல்டு பண்ணி ஜஸ்ட் இந்த மாதிரி, தெரியுதா உங்களுக்கு? இப்போ உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியுதா? இது வந்து நான் கேர்ள் பண்ணியிருக்கேன் எண்டில் மட்டும், இது வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி கேர்ள் வேணும். அதாவது இது நீங்கள் கோம் பண்ணிட்டீங்க அப்படின்னா லாஸ்ட்லேயும் வந்து நம்ம கோம் பண்ணும்போது இன்னும் அழகாக இருக்கும். அதை ஸ்ப்ளிட்டாகி வந்து அழகாக தெரியும். அந்த மாதிரி பண்ணணும்னா கரெக்டாக நான் மறுபடியும் பண்ணுறது வந்து கரெக்டாக கவனிங்க. ஏன்னா நான் திரும்ப திரும்ப ஒவ்வொரு ஹேரில் வந்து இதை பண்ணி காட்டும்போது கண்டிப்பாக நீங்கள் யாருமே வீடியோ பார்க்க மாட்டீங்க, ஸ்கிப் பண்ணி தான் போவீங்க. அதாவது யாருக்கும் வந்து திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த சொல்லி கொடுத்தா பார்க்க மாட்டோம். கண்டிப்பாக ஒரு தடவை சொல்லி கொடுக்குறது மட்டும் தான் நம்ம எல்லாருமே கவனிப்போம். ஸோ அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் இதை கவனிக்காதவங்க இதை கரெக்டாக கவனிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஹேரை வச்சுக்கோங்க. ஜஸ்ட் இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிட்டு ட்விஸ்ட் பண்ணி கீழே விட்டுருங்க. அவ்வளோதான். ஸோ இப்போ எங்களுக்கு ஃபுல்லாக தெரியறதுக்காக நான் கேமரா விட்டு கொஞ்சம் தள்ளி வந்து நிற்கிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக ஃபுல்லாக லென்த் தெரியும்னு நினைக்கிறேன். கேர்ள் எப்படி கேர்ள் ஆயிருக்கு அப்படின்னு, ரிமைனிங் ஹேர்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எண்டில் மட்டும் கேர்ள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்னை வச்சு கரெக்டாக பண்ணலாம். ஸோ இப்போ நான் ரிமைனிங் ஹேரை வந்து அதாவது கேர்லிங் ஸ்ட்ரைட்னிங் எல்லாம் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இதே ப்ராசஸ் நான் திரும்ப திரும்ப காட்டுறேன் அப்படின்னா ஒவ்வொரு ஹேருக்கும் நான் செக்ஷன் பை செக்ஷன் எடுத்து ஸ்ப்ரே அப்ளை பண்ணி எல்லாம் பண்ணுறேன்னா கண்டிப்பாக நீங்கள் யாரும் வீடியோ பார்க்க போகிறது கிடையாது. நீங்கள் ஸ்கிப் பண்ண நான் தான் கீழே போயிட்டு இருப்பேன். ஸோ என்னோட வீடியோஸ் யாரும் பார்க்காத மாதிரி ஆயிடும். ஸோ அதுக்காக நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் புரியலை அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் வந்து ஒரு ஷார்ட்ஸில் வந்து தெளிவாக வந்து அப்லோட் பண்ணிக்கிறேன். ஒரே ஒரு டைம் வந்து ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணும்போது கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகும், நிறைய பேருக்கு வந்து புரியும். ஸோ இந்த ஹேர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணணும், இந்த மாதிரி உங்கள் ஹேர் ஸ்டைல் வரணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க மாதிரி கரெக்டாக பண்ணுங்கள். ஸோ நான் இப்போ ரிமைனிங் ஹேர்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துடுறேன். பார்த்தா கண்டிப்பா தெரியும் என்னோட ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணது மேலே மட்டும் தான் ஸ்ட்ரைட்டா இருக்கிற மாதிரி தெரியும். பட் கீழே பாருங்க, இந்த மாதிரி எண்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு ஸ்ட்ரைட் ஃபீல் இருக்காது, அதாவது ஒரு கேர்லி ஃபீல் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்றதுக்கு ரொம்ப ஈஸியான விஷயம், ஸ்ட்ரைட்னை விட ஈஸியான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த வால்யூம்னைசர் ஹேர் ஸ்டைலர் யூஸ் பண்றது தான். பட் இதுல இருக்க ஒரே பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதை யூஸ் பண்ணி வந்து ஹேரை வந்து அழகா ஸ்டைல் பண்ணா கூட லாங் லாஸ்டிங்கா இருக்கிறதுக்காக நம்ம கண்டிப்பா வந்து ஹேர் ஸ்ப்ரே அடிக்கணும். ஹேர் ஸ்ப்ரே அடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த நாளைக்கு
கண்டிப்பா வந்து ஹேர் வாஷ் பண்ணும். இல்லைன்னா கண்டிப்பா வந்து ஹேர் ட்ரை ஆகும். நிறைய பிரச்சனை, ஹேர் பிரேக் அவுட்ஸ் ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால தான் ஹேர் வால்யூமைசர் யூஸ் பண்ணறதுக்கு நான் கொஞ்சம் தயங்கிட்டு இருக்கேன். 1 or 2 டைம்ஸ் யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட் டே வந்து ஹேர் வாஷ் பண்ணோம். வீக்லி ஒன்ஸ் தான் இந்த உப்பு தண்ணிலலாம் ஹேர் வாஷ் பண்ணவே முடியும். அப்போ நம்ம இந்த மாதிரி ஹேர் வால்யூமைசர் பண்ணணும்னு நினைச்சு ஹேர் ஸ்ப்ரேலாம் அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா டெய்லி வந்து ஹேர் வந்து வாஷ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நான் ஹேர் ஸ்ட்ரைட்னிங் வந்து ப்ரிஃபர் பண்றேன். ஸ்ட்ரைட்னர் யூஸ் பண்ணி நம்ம இதை பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு வந்து ஹேர் ஸ்ப்ரே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கு பதிலா இந்த மாதிரி ஆன்டி ஃப்ரிஸ் சீரம் இல்லைன்னா இந்த மாதிரி ஹேர் சீரம் யூஸ் பண்ணா கூட நம்ம இந்த மாதிரி ஸ்டைல் பண்ணதுக்கு பிறகு நம்ம இதை அப்ளை பண்ணி விட்டுட்டீங்கன்னா கூட நீங்க நெக்ஸ்ட் டே வந்து ஹேர் வாஷ் பண்ண அவசியம் கிடையாது. இதெல்லாம் வந்து லீவிங் ஹேர் சீரம் தான், பிளம்மோட தான். இது வந்து ஸ்காட்ச் காஃபோட ஓசிஸ் அப்படிங்கிற ஹேர் சீரம், அதாவது ஆன்டி ஃப்ரிஸ் சீரம். நம்ம வந்து ஹேர் வந்து இதுக்கு பிறகு வந்து இதே மாதிரி சில்கியா இருக்கணும் அப்படின்னா இந்த ஃப்ரிஸ் சீரம் வந்து நீங்க அப்ளை பண்ணாலே போதும். ஸோ இதுதான் அங்கே பேசிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்ட்ரைட்னிங் யூஸ் பண்ணா ஹேர் வந்து டேமேஜ் ஆகுறதுன்னு கம்மி. ஹேர் வந்து என்ன சொல்றது, சில்கியா சாஃப்டா வந்து ஒரு 4 to 5 days வந்து ஸ்டே ஆகும். அதே வந்து வால்யூமைசர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா உண்மையா சொல்லணும்னா நான் வந்து அதிகமாக ஆசைப்பட்டு வால்யூமைசர் வாங்கினதே லாங் லாஸ்டிங்கா வந்து அந்த கர்லி வேவ்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். பட் அது ஒரு 1 day or 2 days தான் மேக்ஸிமம். நம்ம வந்து பின்னல் போட்டு நைட்டு தூங்குறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே பார்க்கும்போது அதோட ஷேப் வந்து அழகு, அந்த சில்கி எல்லாமே வந்து ஒண்ணுமே இல்லை, ஒரு ஃப்ரிஸினஸாக தான் இருந்துச்சு. ஸோ அதுக்காக தான் நான் வந்து அதை இப்போ அவாய்ட் பண்ணிட்டு மறுபடியும் ஸ்ட்ரைட்னிங் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி வால்யூமைசர் வாங்கிட்டு ஹேர் வந்து கர்லி ஆகலை ஆனாலும் லாங் லாஸ்டிங்காக இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க, உங்ககிட்ட கண்டிப்பாக ஹேர் ஸ்ட்ரைட்னிங் இருக்கும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் ஹேரை வந்து இந்த மாதிரி கர்லி எண்ணில் வந்து ஒரு கர்லி ஃபீலை வந்து கொடுக்கலாம். ஸோ என்கிட்ட கேட்குறவங்க இப்போ கேட்குறாங்க ஹேருக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கின்னு தான் கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி எண்டில் மட்டும் கொஞ்சம் வேவியாக இருக்கும். ஸோ பர்ஃபெக்டாக பண்ணுறீங்க அப்படின்னா கரெக்டாக லாங் லாஸ்டிங்காக இருக்கும். இங்கே வந்து பவர் கட் இருந்துச்சுனால விட்டு நான் வந்து பண்ணுறதுக்கே கஷ்டப்பட்டேன். வீடியோ எடுக்கிறது ஒரு இடம், நான் போய் மறுபடியும் ஹேர் ஸ்டைலிங் பண்ணது இன்னொரு பிளேஸில், அந்த மாதிரி தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இன்றைக்கி வந்து ஹேர் ஸ்டைலிங் இந்த வீடியோவே எடுத்திருக்கேன். அண்ட் ஐ ஹோப் உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஹிட் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் கண்மணிஸ்.